ஒரு நபரை கட்சியில இருந்து நீக்கினாங்கன்னு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடிச்சு கொண்டாடினது திரு செங்கோட்டையனை தூக்கி எறிஞ்சிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக தொண்டர்கள் அப்படி கொண்டாடினது நீங்களும் பார்த்திருப்பீங்க. முகவரி தொலைத்த நபர் அரசியல் அந்திம காலத்தில் அரசியல் அனாதைகளாக 3 பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து 4வதா போற இந்த அனாதை அரசியல் அனாதை என்ன பண்ணுதுன்னா, தேவையில்லாம பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் அந்த ஏற்பட்டிருக்கிற நல்ல ஒரு பாண்டிங்கை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கீழத்தனமான கேவலமான வேலை செய்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு கொழுப்பெடுத்த வாய்த்தினர் இருந்தா மறைந்து போன அம்மா அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக ஈனப்படுத்தும் விதமாக ஐஎஸ் ரிப்போர்ட்லாம் வந்தது. அவங்க அக்கா கிட்ட கொடுத்தாங்களாம், அக்கா சசிகலா கிட்ட கொடுத்தாங்களாம் சித்திக்கிட்ட, இவங்க வாங்கி நாங்கெல்லாம் கிழிச்சு போட்டுன்னு வாய் கொழுப்பெடுத்த தினகரன் இந்த மாதிரி தானே 25-30 வருஷமா அதிமுகவுல அந்த அம்மா பின்னாடி உட்காந்துட்டு எத்தனை பேரை உங்க கொழுப்பு வாய் கொழுப்பு திமிர் கொழுப்பு அரசியல் நீங்க அதிமுகவுல காலி பண்ணீங்க. குழந்தை முகம் படைத்த கொலைகாரர் பன்னீர்செல்வம், இந்த தினகரன் ஒரு அரசியல் ரவுடி. ஒரு சாதாரண மனிதனா உருப்படியா ஜெயலலிதா அம்மாவுடைய நட்பு கிடைக்காம இருந்திருந்தா எங்கேயாவது ஒரு 5000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிருக்க வேண்டியால உட்காந்துட்டு என்ன வாய்க்கொழுப்பு நீ முதலமைச்சருக்கு வந்த ஐஎஸ் ரிப்போர்ட் நாங்க கிழிச்சு போட்டேன்னு பேசுற இந்த கொழுப்பு தான். இதைத்தான் அதிமுக காரன் அம்மா கூட பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பா இருந்தீங்களான்னு உங்களை பார்த்துக்கிட்டு அப்பயும் அந்த அம்மாவே தூக்கி போடுச்சேன். இழந்தவன் வழிகாட்ட, கைகால் இல்லாதவன் தேரோட்ட, தலை இல்லாத முண்டம் சக்கரம் இல்லாத தேரில் ஏறி புறப்பட்டதாம் கோட்டையை பிடிக்க. இதுதாங்க இந்த 4 பேரோட கதை. இந்த 4 பேர்னால 4 ஓட்டு அதிமுகவுக்கு லாஸ். அவங்க வீட்டுக்கார அம்மா பன்னீர்செல்வத்துக்கு மறைஞ்சு போயிட்டாங்க. மீதி பேரோட வீட்டுக்கார அம்மா கூட அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. வாய் கொழுப்படுத்த தினகரன் என்னுடைய ஸ்லீப்பர் செல் உதடு வேற கிழிஞ்சு போன மாதிரி வச்சுட்டு ஸ்லீப்பர் செல் இருக்குது பாருங்க எப்ப ஆக்டிவேட் ஆகுதுன்னு. ஒன்னும் ஆக்டிவேட் ஆகல. ஒரு கிளை செயலர் கூட எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல போனதில்ல. ஆனா இப்பதான் தெரியுது இந்த ஆளே ஒரு திமுகவோட ஸ்லீப்பர் செல்லுன்னு. இவங்க எல்லாம் ஒரு கட்டம் கட்டுறாங்க. அதாவது இவருக்கு இந்த சக்கரம் அமைச்சாங்களா அந்த மாதிரி வியூக சக்கரம் அமைக்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமிய. எந்த விதத்திலையும் நாம அவர் ஜெயிக்க விட்டுறக்கூடாது, அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு இந்த பன்னீர்செல்வங்கிற ஒரு அரசியல் கருமாந்திரம், தினகரன் அம்மாவை கொண்ட ஒரு கொலகாரன், அந்த அமைதியா உட்கார்ந்து ஊரை கெடுக்கிற சசிகலா, புதுசா போயிருக்கிற சொந்த வாழ்க்கையிலேயே கொண்டாட்டி விட்டு பிறர்மனை நோக்கிற யோக்கிய செங்கோட்டையன், இந்த 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு திமுகவுக்கு இவங்க வேலை பார்க்கறாங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அதிமுக ஆதரவாளர் சேலம் மணிகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நலிசிவா. வணக்கம் சார். ஒரு பக்கம் அதிமுகவுல இருந்து செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்டவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. 12 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துல பிரஸ் மீட்ல பேசும்போது இந்த அதிமுக பாஜக கூட்டணியை இணைத்ததே என்னுடைய பங்குதான் முக்கியமானது. இந்த அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை பாஜக கொடுத்திருந்தாங்க, அந்த வேலையை தான் நான் செய்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவதுங்க, திரு கருணாநிதி அவர்கள் அவங்க உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசுறப்ப ஒண்ணு சொல்லுவார். என்ன அப்படின்னா, மதுரை எனக்கு எல்லை, நெல்லை எனக்கு எப்பொழுதும் தொல்லை அப்படின்பாரு. அந்த மாதிரி இப்ப நெல்லை சிவா எடுத்த உடனே ஒரு டாப் கீர் கேள்வி போட்டு என்கிட்ட ஆரம்பிச்சிங்க. அதாவதுங்க, அவருடைய பேட்டியை நான் இப்பதான் பார்த்தேன். 1 மணி நேரம் உட்காந்து பிளக்கானம் பாடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு கிட்டத்தட்ட 53 ஆண்டு காலம் நான் அரசியலில் இருந்தேன், புரட்சி தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்டேன், புரட்சி தலைவிக்கு ரூட் மேப்லாம் நான் போட்டு கொடுத்தேன் அப்படின்லாம் தற்பெருமை பேசக்கூடியவர் இன்னைக்கு கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு அவர் பின்னாடி போனது ஒட்டுமொத்தமா 12 பேர். இதுதாங்க இந்த செங்கோட்டையன் அவருடைய பலம். இதுதான் ஒரு திரை மறைவுல ஒருவேளை அவர் சொன்னது முழுக்க 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 உண்மைக்கு மாறான பச்சை பொய், கள்ள பொய். அதுக்கு மேல தமிழ்ல ஏதாவது நல்ல வார்த்தைகள் இருந்தா போட்டுக்குங்க. என்னைக்கு பாத்தீங்கன்னா 2024 பாஜக அதிமுக கூட்டணி முறிந்ததோ, எந்த உட்கட்சி விவகாரத்திலும் அதிமுக விவகாரத்துல அன்னையில இருந்து பாஜக தலையிடல. இவர் இப்ப அனாதையாக்கப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரனு கூட தன்னுடைய அந்த
குள்ளனூரை தாண்டி தெரியாத செங்கோட்டையின் அரசியல் கிட்டத்தட்ட அனாதை. ஏதாவது கண்ணதாசன் அந்த காலத்துல சொல்லுவார், மினிமம் கேரண்டி சம்பாதிச்சுக்கணும் 4 பேரும்பாங்க. நான் இந்த பன்னீர்செல்வம் வகைராவை பார்த்து சொல்லுவேன், மினிமம் கேரண்டியாவது சம்பாரிச்சுக்கணும். 3 பேர் தானே இருந்தாங்க, இப்ப 4ஆவதா இவர் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் இன்னைக்கு உட்கார்ந்து பிளக்கானம் பாடுறாரு. இந்த கூட்டணி ஏற்பட்டதுக்கே நான் தான், பாஜக தான் எனக்கு பயன்படுத்திச்சுன்னா ஒரு வாதத்திற்காக அந்த பொய் மூட்டை செங்கோட்டைன்னு சொல்றதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, ஒரு அதிமுக கட்சியில நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் சீனியர் அப்படிப்பட்டவர். இன்னொரு கட்சி சொல்லி அந்த கட்சி கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் அதிமுகவில் இப்படி செயல்பட்டேன்னு சொன்னா இதை விட ஒரு பச்சை துரோக செயல் வேற எதுவும் இல்லையா? அது முதல்ல உண்மைக்கு மாறானது. பாஜக நான் அறிந்தவரை இங்க எல்லாம் இதுக்குன்னே ஒரு டீம் சுத்துவானுங்க. ஆஹா, அங்க இதுல பாத்தியா, பீகார்ல பாத்தியா, நிதிஷ்குமாரை ஒழிச்சுட்டாங்க. மகாராஷ்டிராவில பாஜகவில் முதுகில் குத்தியது உத்தம வில்லன் உத்தவ் தாக்கரே. தனி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஜெயிச்ச பிஜேபியை எந்த விதத்திலயும் ஆட்சிக்கு நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்ல தன்னுடைய சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி, யாரை எதிர்த்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாலாசாஹிப் பால் தாக்கரே அந்த கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த ஜென்ம எதிரியான காங்கிரஸோட கை கோர்த்து பிஜேபி முதுகுல ஓங்கி ஓங்கி குத்துனது உத்தமவில்லை உத்தவ் தாக்கரே. பொறுத்திருந்து ஓட விட்டு உத்தவ் தாக்கரே அடிச்சாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அப்படியே உல்டாவா பேசுவானுங்க. அந்த மாதிரிங்க, இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம். பாஜக முதல்ல தலையிடல. சரி, அப்படி பாஜக தலையிட்டு பாஜகவுடைய பின்புலம் இவருக்கு இருந்திருந்தா இன்னைக்கு இவர் அதிமுக நீக்கி இருப்பாங்களா? இவர் பேசுறது அத்தனையும் போய் 6 பேர் நாங்க சேர்ந்து திரு பொதுச் செயலாளரை போய் சந்திச்சோம் அப்படின்னு அப்ப இருந்து ஒரு இட்டு கட்டின பொய்ய பேசினார ஒருத்தராவது, அதாவது நீங்க மத்தவங்க எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க, சி.வி. சண்முகம் மனசுல பட்டதை எதை பத்தியும் கவலைப்படாம பேசக்கூடியவர். சி.வி. சண்முகமும் இதுல போய் சந்திச்சார் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப சி.வி. சண்முகம் ஆமா நாங்க பொதுச் செயலாளரை சந்திச்சோன்னு அந்த 6 பேர்த்துல யாராவது ஒருத்தரோ இல்ல சி.வி. சண்முகமோ இதை பத்தி என்டாஸ் பண்ணிருக்காங்களா? இவர் பாத்தீங்கன்னாங்க அந்திம காலம்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்விலையும். அரசியல் அந்திம காலத்துல இவர் 53 வருஷமா இருந்ததுனால ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே வேற எந்த மரமும் வளர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருடைய அந்த 53 வருஷம் கிட்டத்தட்ட கோபிச்செட்டிப்பாளையத்தை வியாபிச்சிருந்தார். ஈரோடு மாவட்டத்திலே யாரையும் வளராம. நீங்க ஒண்ணும் இல்லை, உங்க கேமரா டீம் இருந்ததுன்னா ஈரோட்ல இவரால் பாதிக்கப்பட்டு இவரால் வெளியேறினவங்க எத்தனை பேர், அதிமுகல இருந்து குமுறி குமுறி அழுதவங்க எத்தனை பேர். எனக்கு தெரிஞ்சு ஒரு நபரை கட்சியில இருந்து நீக்கினாங்கன்னு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடிச்சு கொண்டாடினது திரு செங்கோட்டையனை தூக்கி எறிஞ்சிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல இல்ல அதிமுக தொண்டர்கள் அப்படி கொண்டாடினது நீங்களும் பார்த்திருப்பீங்க. முகவரி தொலைத்த நபர் அரசியல் அந்திம காலத்தில் அரசியல் அனாதைகளாக 3 பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து 4ஆவதா போற இந்த அனாதை, அரசியல் அனாதை என்ன பண்ணுதுன்னா, தேவையில்லாம பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் அந்த ஏற்பட்டிருக்கிற நல்ல ஒரு பாண்டிங்கை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கீழத்தனமான கேவலமான வேலை செய்து கொண்டிருக்கிற செங்கோட்டையன். நேத்து பாருங்க அந்த ஒரு இந்த என்னது, அந்த காலத்துல கேசட் வித்த குடும்பம், கேசட் லைப்ரரி வச்சு வித்த குடும்பம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பமா மாறி அம்மாவோட கூட இருந்து சுரண்டி தின்னு இவங்களாலேயே அந்த அம்மா தோத்து போய் இவங்களாலேயே அந்த அம்மா 96ல தான் தோத்தது இல்லாம ஆட்சி இழந்து ஜெயிலுக்கு போய் ஒரு 100 ஆண்டு வாழ்ந்திருக்க வேண்டிய ஜெயலலிதா அம்மா இந்த தினகரன் இந்த சசிகலாவினால பாத்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்வே முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட குடும்பம். அந்த யோகியம் உட்காந்துட்டு சொல்றாரு, இவர் ஐஏஎஸ் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இவரும் மாப்பிள்ள வெங்கடேசும் உட்காந்து கிழிச்சு போடுவாங்கன்னா எவ்வளவு திமிரு இருக்கணும். அதுவும் ஜெயலலிதா மாதிரி ஒரு இரும்பு பெண்மணி முதலமைச்சர்கிட்ட போய் ஐஏஎஸ் ரிப்போர்ட்டுங்கிறது பிரத்யேகமா முதலமைச்சருக்கு மட்டுமே வரக்கூடியது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஐஏஎஸ் ரிப்போர்ட் வந்ததுன்னா அதை அவர் துணை முதலமைச்சராக தன்னுடைய பையன்கிட்ட கூட காட்டக்கூடாது. எவ்வளவு ஒரு கொழுப்பெடுத்த வாய்த்திமர் இருந்தா மறைந்து போன அம்மா அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக, ஈனப்படுத்தும் விதமாக ஐஏஎஸ் ரிப்போர்ட்லாம் வந்தது. அவங்க அக்கா கிட்ட கொடுத்தாங்களாம், அக்கா இந்த சசிகலா கிட்ட கொடுத்தாங்களாம் சித்தி கிட்ட. இவங்க வாங்கி நாங்கெல்லாம் கிழிச்சு போட்டோன்னு வாய் கொழுப்பெடுத்த தினகரன். இந்த மாதிரி தானே 25-30 வருஷமா அதிமுகவுல அந்த அம்மா பின்னாடி உட்காந்துட்டு எத்தனை பேரை உங்க கொழுப்பு, வாய் கொழுப்பு, திமிர் கொழுப்பு அரசியல நீங்க அதிமுகவுல காலி பண்ணீங்க. அதனாலதான் அதாவது தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி திரு ராஜாஜி அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி எங்க சேலம் மாவட்டத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் உண்மையாலுமே ஒரு அரசியல் தீர்க்கதரிசியா இவரை பாக்குறேன். தீர்க்க தரிசனத்தோடு திரு பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதிமுக மீண்டும் ஒரு குடும்பத்தின் கையில் போயிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு இந்த பன்னீர்செல்வம் யோக்கியனா நீ நானும் சீனி பாய் பாய்ங்கிற மாதிரி பன்னீரும் தினகரனும் பாய் அப்படின்னு இவங்க 2 பேர் இருக்கிறாங்க.
பன்னீர்செல்வம் பேசாத பேச்சா, என் கைய புடிச்சு என்கிட்ட மிரட்டி வந்து என்னோட ராஜினாமா கடிதத்தை வாங்கினாங்க, என்னை அவமானப்படுத்தினாங்க. தர்ம யுத்தம், கருமாந்திர யுத்தம், அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது, சவப்பொட்டி தூக்கிட்டு போய் வச்சு ஓட்டு கேட்டானுங்க ஆர்கே நகர்ல. இந்த பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு ஈனப்பிறவி, அரசியல் ஈனப்பிறவி நீங்க பார்த்திருக்கவே முடியாது. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி சரியா தப்பாங்கிற விவாதத்துக்குள்ளேயே போல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேண்டானா வேண்டாம், நீங்க 3 பேர் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ண, உங்களை சேர்த்த மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல இருந்து எத்தனையோ இவங்க மத்தவங்க சொல்ற மாதிரி, கற்பனையா சொல்ற மாதிரி அழுத்தம், புற அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்தப்ப கூட அவர் ஸ்டாண்ட்ல இருந்து மாறினாரா இல்ல மாத்தி பேசினாரா? இந்த பன்னீர்செல்வம் அடிச்ச பல்ட்டி பாத்தீங்கன்னா, சோமர் சால்ட் பல்ட்டி, எத்தனை பல்ட்டி பாத்தீங்கன்னா, முதல்ல போய் தர்ம யுத்தம் இருந்தாரு, கையை முறுக்கி என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னாரு. அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து அதிமுக மீட்கப்பட வேண்டும் அப்படின்னாரு. தொண்டர்களுக்காகவே இந்த கட்சி இருக்குது என்னென்னலாம் பேசிட்டு, எடப்பாடி எதிர்த்து அம்மாவுடைய ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து ஆதரிச்சு ஓட்டு போட்டு, அதுக்கப்புறம் பந்தர் பல்ட்டி அடிச்சு, மோடி கேட்டுக்கொண்டதால் நான் துணை முதல்வர் ஆனேன் அப்படின்னு இந்த அரசியல் ஈனப்பிறவி. இந்த அமாவாசைன்னு ஒரு படம் ஏதோ வரும், சத்யராஜ் படம், அதுல வர்ற ஒரு கேரக்டர் மாதிரி குழந்தை முகம் படைத்த கொலைகாரர் பன்னீர்செல்வம். இந்த தினகரன் ஒரு அரசியல் ரவுடி. ஒரு சாதாரண மனிதனா உருப்படியா இந்த ஜெயலலிதா அம்மாவுடைய நட்பு கிடைக்காம இருந்திருந்தா எங்கேயாவது ஒரு 5000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆள் உட்காந்துட்டு என்ன வாய்க்கொழுப்பு நீ வந்து முதலமைச்சருக்கு வந்த ஐஎஸ் ரிப்போர்ட் நாங்க கிழிச்சு போட்டேன்னு பேசுற இந்த கொழுப்பு தான். இதைத்தான் அதிமுக காரன் அம்மா கூட பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பா இருந்தீங்களான்னு உங்களை பார்த்துக்கிட்டு அப்பயும் அந்த அம்மாவே தூக்கி போடுச்சேன். தினகரனை வந்து இந்த பக்கமே வராத, பாய்ஸ் கார்டன் பக்கமே வராத அப்படின்னு தூக்கி வெளியேறிஞ்சது. அந்த சமையல்கார அம்மாவை ஊட்ட விட்டே துரத்துச்சு. மறுபடியும் இந்த அம்மா மன்னிப்பு கடிதாசி எழுதி கொடுத்துச்சு. என் அக்காவிற்கு பணிவிடை செய்வதை தவிர நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு எழுதி கொடுத்திய, அப்புறம் எல்லாத்தையும் வந்து கம்பல் பண்ணி பொதுச்செயலர் ஆக்குனீங்க. சோ அம்மா என்ன விரும்பினாரோ, தினகரன் என்ற தீய சக்திக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு பாய்ஸ் கார்டன்ல இருந்து துரத்தி அடித்தாரோ, அதை நிறைவேற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. எனக்கு சமையல் வேலை மட்டுமே செய்ய வந்த, அரசியல்ல பூத மாட்டேன் அப்படின்னு அம்மா கிட்ட கடிதாசி கொடுத்துட்டு வந்த சசிகலா இதை வந்து நிறைவேற்றினவர். அந்த அம்மா என்ன விரும்பினாங்களோ புரட்சி தலைவி, அதை நிறைவேற்றினவர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது அதற்காக சில இழப்புகள் வந்தாலும் சரி அப்படிங்கிறதுக்காக துணிந்து ஒரு முடிவு எடுக்கிறவன் தாங்க தலைவன். நான் கேட்கிறேன், ஒரு கிளை செயலாளர் இந்த நாள், அதாவது நேத்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பேசுறப்ப தான் சொன்னேன், கண் இழந்தவன் வழிகாட்ட, கைகால் இல்லாதவன் தேரோட்ட, தலை இல்லாத முண்டம் சக்கரம் இல்லாத தேரில் ஏறி புறப்பட்டதாம் கோட்டையை பிடிக்க. இதுதாங்க இந்த 4 பேரோட கதை. இந்த 4 பேர்னால 4 ஓட்டு அதிமுகவுக்கு லாஸ். அவங்க வீட்டுக்கார அம்மா பன்னீர்செல்வத்துக்கு மறைஞ்சு போயிட்டாங்க. மீதி பேரோட வீட்டுக்கார அம்மா கூட வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. குடும்ப அரசியலா? எடப்பாடி பழனிசாமி ஏதாவது திராவிட பாணியில சொல்றேன், திராவிட தலைவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு மனைவி ஒரு துணைவி இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வெறும் மனைவி மட்டும் இருக்கிறாங்களா, வேற ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது மீடியாவில பாத்துட்டு? அவருக்கு மனைவி தான், அவர் அந்த மாதிரி துணைவி எல்லாம் வச்சுக்கிட்டு. அவருடைய மகனை நீங்க எங்கேயாவது மீடியாவில பாத்துருக்கீங்களா? இல்ல கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு அமெரிக்கா சுற்றுப்பயணம், உல்லாச பயணம் போறேன்னு மனைவி ஒரு பக்கமும் மகனை ஒரு பக்கமும் கூட்டிட்டு போய் பார்த்திருக்கிறீங்களா? இவ்வளவு நாள் பல முறை நான் நூற்றுக்கணக்கான முறை திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சேலம் இல்லத்துக்கு போயிருக்கேன், கிரீன்வே சாலையில் இருக்கிற வீட்டுக்கு போயிருக்கேன், சிலுவம்பாளையத்தில் உள்ள வீட்டுக்கு போயிருக்கிறேன். உண்மையாலுமே அந்த அவரோட வீட்டுக்கார மனைவி அவங்கள நாங்க கண் கொண்டு பார்த்தது கிடையாது. மிதுனை வந்து எப்பயோ டிவியில வந்து அவரோட அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை தான் பார்த்திருக்கிறோம். செங்கோட்டையும் ஒரு ஒரு மோசடி பேர் வழிகிறதுக்கு என்னோட சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மிதுன் பழனிசாமின்னு ஒருத்தர் தான் மகன், அவருக்கு மகள் கிடையாது. அப்படிங்கிறப்ப மருமகன் எங்க இருந்து வருவாங்க? எவ்வளவு பெரிய ஒரு அண்ட புழுகுது. அவருக்கு பொண்ணே கிடையாதுங்க. அவருக்கு வந்து மிதுன் பழனிசாமி மற்ற திராவிட தலைவர்கள் மாதிரி இல்லாம ஒரே ஒரு மனைவி தான், ஒரு மகன் தான், மகள் கிடையாது. மகள் இருந்தா தானே மைத்துனர்னு சொல்லுவாங்க. அவர் இருக்கிறார், மைத்துனர் இருக்கிறார். அவர் எங்கேயாவது நீங்க சேலம் மாவட்டத்தை தாண்டி, அவர் இருக்கிற சங்ககிரி தொகுதியை தாண்டி அவரை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சென்னை மீடியாவில வந்திருக்காரா? இல்ல கருணாநிதி காலத்துல 7 பவர் சென்டர் அந்த மாதிரி அவர் பவர் சென்டர் பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரா? செங்கோட்டையனுக்கு கடைசி காலத்துல கொஞ்சமாவது நிம்மதியான வாழ்க்கை வாழணும். அவ்வாண்ட பொய், பச்சை பொய்ய சொல்லாதீங்க. மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களே, திரு பழனிசாமி அவர்களுக்கு மகள் கிடையாது. முதல்ல ஒண்ணு.
குடும்பத்தால் சீரழிந்தது அப்படின்னா நீதாயா முதல்ல சீரழிஞ்ச, உன் பதவி ஏன் போச்சு. நேத்து இந்த ஒரு ஒரு வாய் கொழுப்பெடுத்த தினகரன் பேசுறப்ப சொன்னாரு, அவர் தனிப்பட்ட காரணத்தா அம்மா அவரை வெளிக்கு. என்ன தனிப்பட்ட காரணம்? ஊரு உலகத்துக்கே தெரியும் நீ தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு யோகியம் கிடையாது, உலக மகா கேவலமான பெண் பித்தன் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். எதனால அம்மா அவனை தூக்கி எடுத்தாங்க? உங்களுடைய மனைவியே போய் வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த நபருடைய மனைவிய இவர் ஒட்டுமொத்தமா இவர் வந்து அபகரிச்சு வச்சுக்கிட்டார் அப்படின்னு அம்மா கிட்ட கொண்டு போய் புகார் கொடுத்ததுனாலதான் இந்த காமுகன் செங்கோட்டையனை கடைசி வரைக்கும் அம்மா திரும்பி கூட பார்க்கல, கட்சி பக்கமே சேர்த்தல. இவர் சொல்றார் குடும்பம். ஏங்க நான் கேட்கிறேன், புரட்சி தலைவிக்கும் புரட்சி தலைவருக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? திரைத்துறையில 2 பேர் இருந்து வந்தாங்க. புரட்சி தமிழருக்கும் இவங்க 2 பேர்த்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? தொண்டரா இருந்தாரு. ஒவ்வொரு முறை மறையிறப்பையும் புரட்சி தலைவர் மறைஞ்சப்பையும் இந்த கட்சி இப்படித்தான் பெரிய ஜோல்ட்டாகி உடைஞ்சு தன்னுடைய தலைவரை தானே தேடி தகவமைத்துக் கொண்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி போராடி வெற்றி பெற்று துரோகிகள் எல்லாம் சதிராடி களத்தில் என்று தன்னை ஒரு தலைவனாக நிரூபிச்சு இன்னைக்கு 1.5 கோடி இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய இயக்கத்தினுடைய ஒரு தலைவரா இருக்கிறாரு. வாரிசு அரசியலுக்கும் அதிமுகவுக்கும் அகில இந்திய அளவுல வாரிசு அரசியல் இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதை விட இன்னும் ஒரு பொட்டு கூட சேர்த்து சொல்லலாம், அதிமுகவில் வாரிசு அரசியல் என்பதே கிடையாது. தனிப்பட்ட முறையில ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நடந்த உரையாடல் அந்த இடத்துல சொல்றேன். திரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல இருந்தப்ப நான் ஒரு முறை தனியா சந்திச்சு, ஐயா கட்சிக்கு வந்து அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகணும், நீங்க அனுமதிச்சா திரு மிதுனை பத்தி நாங்க நான் கொஞ்சம் மீடியாவில எல்லாம் பேசுறேன்னு வெகுண்டு எழுந்தாரு. என்னை பார்த்து இப்படி பேப்பர் பாய்ச்சிக்கிட்டே என்ன சொன்னது கேட்டது, நீ என்னப்பா எனக்கு நல்லது பண்ண வந்தியா இல்ல எனக்கு கெடுக்க வந்தியா? நான் இத்தனை நாள் ஏதோ மணிகண்டன் நீ எல்லாம் ஏதோ எனக்கு ஆதரவா பேசுற பிடிக்கிற, நீ நம்ம கட்சிக்கு அனுதாபின்னு நினைச்சிட்டு இருந்தா நீ எனக்கு கெடுக்கிறதுக்கு வழி சொல்ற. அதிமுகவுல வாரிசு அரசியலுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி, சார் சேலம் மாவட்டத்துல உள்ள நாங்களே சொல்றோம், மிதுனை நாங்க பார்த்ததில்ல, மரியாதைக்குரிய திருமதி பழனிசாமி நாங்க கண்ணில் பார்த்தது இல்லைங்கிறப்ப எவ்வளவு பெரிய அபாண்டத்தை பேசுறாரு செங்கோட்டை. அது அரசியல் அனாதைகள், களத்தில் இல்லாதவர்கள், கட்சி வியர்த்தி கட்டுறதுக்கு துப்பு இல்லாதவங்க, கட்சியோட கரை போட்ட துண்டை வந்து தோல்ல போடுறதுக்கு துப்பு இல்லாதவங்க, கார்ல கட்டுற கொடிக்கு வக்கு இல்லாத அரசியல் அனாதைகள். அதை கடந்து போகணும். அதை பத்தி பேசியா இதுக்கு நான் மூச்சு முட்டை இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுக்கணும். இப்போ செங்கோட்டை அவர்கள் மீண்டும் மீண்டும் இதே கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடா இதை பேசுகிறாரா இல்ல பின்னணியில அவரை யாரை இயக்குகிறார்களா, எப்படி புரிந்து கொள்வது சார்? பின்னணியே இல்லைங்க, ஒரு அணியும் இல்லைங்க, அது பிணி. அந்த 4 பேரும் வெறும் பிணி. அவரு இப்ப அரசியல் அனாதை ஆகி போய் தனக்கு அதிமுக இனிமேல் எதிர்காலம் எத்தனை காலத்துக்குங்க இவர் ஆளுங்களுக்கே பதவி போட்டு கொடுத்துட்டு அங்க யாரையும் வளர விடாம பண்ணிட்டு இருந்தனால உங்களுக்கு இந்த முறை நீங்க சொல்ற ஆதரவாளர்களுக்கு பதவி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே பெரிய புரட்சி வேஷம் போட்டுட்டு போய் அப்படியே புரட்சி புயலா மாறிட்டாரு. இவர் போய் பேசிட்டு இருக்கிறாரு. அது நேற்று பாருங்க, அதை கொழுப்பெடுத்த தினகரன் பிரஸ் மீட்டு, இன்னைக்கு இவரு, நாளைக்கு பாருங்க அந்த பழைய டீ கடை ஓனர் பன்னீர்செல்வம் இருந்துட்டு அவரு தான் அம்மாவின் சில ரகசியங்களை வெளியிடுவேன், எதையாவது பேசி திருவானுங்க, எல்லா பக்கமும் எடுத்துட்டு போறதுக்கு 10 மைக் இருக்குது. அதனால இந்த அனாதைகள் ஏதாவது பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு, மரியாதைக்குரிய எங்களுடைய தேசிய திராவிட மாப்பிள்ளைன்னு நான் சொல்லக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மத்திய பாஜகவுடைய சூழலை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இன்னைக்கு பீகார் 2ஆம் கட்ட தேர்தலை நோக்கி வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மத்திய தலைமை கொண்டு போய் செங்கோட்டையனுக்கு உடனடியாக மறுப்பும் கண்டனமும் தெரிவிக்க வேணும். ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தெரியுதுல பாஜகவோட பின்புலம் எதுவும் இல்லைன்னு. ஆனா பாமரத்தனமான சாதாரண அதிமுக தொண்டன் மத்தியில இருக்குமோ, பிஜேபி ஒருவேளை தொட்டிலையும் ஆட்டி விட்டு குழந்தையும் கிள்ளி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நீக்க வேண்டியது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கடமை. இதை மத்திய தலைமை கொண்டு போய் குறைந்தபட்சம் அகில இந்திய செய்தி தொடர்பாளர்களால் இது மறுத்து, செங்கோட்டைக்கு முதல்ல அவர் அமித்ஷா மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரை பார்த்தேன்னு சொன்னது அண்ட புழுகுங்க. அந்த ஆள் இப்ப வாயை திறந்தா எல்லாம் பொய் தான் வந்துட்டு இருக்குது. முதல்ல அந்த பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க மறுக்கணும். இவ்வளவு பெரிய பின்புலம் இவருக்கு இருந்திருந்தா இன்னைக்கு ஏன் நீ அனாதையா ரோட்ல நிப்ப? சீமான் சொல்ற மாதிரி நடு ரோட்ல ஏதோ அடிச்சு சாவுற மாதிரி நிக்கிறிய. அதனால செங்கோட்டையின், அதாவது இவங்க எல்லாம் என்னன்னா, இந்த இந்த வாய் கொழுப்படுத்த தினகரன் என்னுடைய ஸ்லீப்பர் செல் உதடு வேற கிழிஞ்சு போன மாதிரி வச்சுட்டு ஸ்லீப்பர் செல் இருக்குது பாருங்க எப்ப ஆக்டிவேட் ஆகுதுன்னு. ஒன்னும் ஆக்டிவேட் ஆகல. ஒரு கிளை செயலர் கூட எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல போனதில்ல. ஆனா இப்பதான் தெரியுது இந்த ஆளே ஒரு திமுகவோட ஸ்லீப்பர் செல்லுன்னு. இவங்க எல்லாம் ஒரு கட்டம் கட்டுறாங்க. அதாவது இவருக்கு இந்த சக்கரம் அமைச்சாங்களே அந்த மாதிரி வியூக சக்கரம் அமைக்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமிய.
எந்த விதத்திலையும் நாம அவர் ஜெயிக்க விட்டுறக்கூடாது, அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு இந்த பன்னீர்செல்வங்கிற ஒரு அரசியல் கருமாந்திரம், தினகரன் அம்மாவை கொன்ன ஒரு கொலைகாரன், அந்த அமைதியா உட்கார்ந்து ஊரை கெடுக்கிற சசிகலா, புதுசா போயிருக்கிற சொந்த வாழ்க்கையிலேயே பொண்டாட்டியை விட்டு பிறர்மனை நோக்கிற யோக்கிய செங்கோட்டையன், இந்த 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு திமுகவுக்கு இவங்க வேலை பார்க்கறாங்க. நான் ஒண்ணு கேக்குறேங்க, அவன் அம்மாவால் வாழ்வும் வளமும் பெற்று வெறும் இந்த கேசட் கடை, டிவி கேசட் கடை வச்சுக்கிட்டு இருந்திய, இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சொத்தை சேர்த்து இந்த அம்மாவையும் கொன்னி. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சமாவது உன் நாவில் இருந்தால், யாராவது ஒருத்தன் இந்த கரூர் சம்பவத்துல அரசாங்கத்தின் மீது எந்த தவறும் இல்லைன்னு ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்து பேசுவார் அந்த தினகரன் பண்ற பச்சை துரோகி. அதை அம்மா கேட்டு தன்னுடைய சமாதியில புரண்டு படுத்திருப்பாங்க. அந்த இன்னொரு குழந்தை முகம் படைத்த கொலைகாரன் பன்னீர்செல்வம் போய் முள்புதர்ல 3 தடவை ஒளிஞ்சிருந்துட்டு எந்திரிச்சு போய் முதலமைச்சரை பார்த்துட்டு நான் நலம் விசாரிக்க போனேன்னு போகாத இடத்துல போய் கால் வச்சு அந்த முதலமைச்சரை பார்த்துட்டு, எனக்கு அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் இல்லை பகைவரும் இல்லைன்னு ஒரு கேடு கெட்ட டயலாக் பேசுற டீ கடை, ரோசி டீ கடை ஓனர் பன்னீர்செல்வம், உனக்கு இந்த வாழ்வை கொடுத்த அந்த அம்மா அப்படியே 2 முறை அந்த சமாதியில செத்து போயிருப்பாங்க அந்த வார்த்தையை கேட்டு. துரோகிகள். அதனாலதான் சொல்றேன், இந்த பச்சை துரோகிகளை திரு எடப்பாடி பழனிசாமி தான் உயரிய பொறுப்புக்கு வந்தோடனே அடையாளம் கண்டு இந்த துரோகிகளை விட்டு வைக்க கூடாது. இது ஒரு ஒரு பாத்தீங்கன்னா கேன்சர் கிருமிகள், இந்த கட்சியை பிடிச்ச கேன்சர் கிருமின்னு வெளியேற்றுறதுனாலதான் சொல்றேன், அவர் ஒரு தீர்க்கதரிசின. இந்த அரசியல் கோமாளிகள், காலற்றவர்கள், தலை இல்லாத ஹெட்லெஸ் சிக்கன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, தலை இல்லாத கோழிகள் இப்படி அரசியல் ஒரு 4-5 மாசத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடும். விஜய் இவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. விஜய் கிட்ட ரூட் விட்டு பார்த்தாரு இந்த தினகரன், ஒன்ன கூட இது போட்டோம்னா ட்ரங்க் பட்டி தலையில வச்சுட்டு ஆத்துல இருக்கிற மாதிரின்னு அங்கேயும் கண்டுக்கல. இந்த 2026 தேர்தல்ல அரசியல் மரணம் அடைய போக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் இந்த 4 பேரும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். ஜெயஹிந்த்.